நோன்பு பெருநாளுக்கு உடுத்த ஆடையுடன் போட்ட கடைசி போட்டோ. வணக்கம் உறவுகளே. சிலாபம் இன்னும் 36 கிலோமீட்டர் தான். எப்படி இருக்குது நம்ம ஏரியா? கொச்சிக்கடையை தாண்டிட்டோம். தொலைத்தவரின் மனம் எவ்வளவு பதறி இருக்கும். 150 தினாருக்கும் மேற்பட்ட பணம் மற்றும் பர்ஸ், ஐடி கார்டு, பல பொருட்களை திருப்பிக் கொடுத்த தமிழ் மக்கள் சேவை மையம் அலிபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். احنا جاهزين. شو بيبي؟ شو ماما كافية ساوي تنظيف بعاقة سنوي برواتب تبدأ $200 بمختلف إجنسيات من إمار اثيوبيان. وشركتنا تهتم بأدق التفاصيل مثل نظافة وصحة العاملات وبكارت رسمي من وزارة الصحة. للحجز راسلونا أو الاتصال مباشرة على الرقم التالي. شركة صرح بغداد، ثقة جودة أمان. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வரணும்னாலே நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எந்தெந்த வீடியோக்களை பார்க்கணுமோ அந்தந்த வீடியோக்களை பார்த்து தான் வெளிநாட்டுக்கு வர்றது. ஒரு நல்ல ஏஜென்ட், அதுவும் பதிவு செய்யப்பட்ட தரமான ஒரிஜினலான லைசன்ஸ் உள்ள ஏஜென்ட்டா அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. யார் சம்பளம் கூட கொடுக்குறாங்க, யார் சலுகைகளை பற்றி கூட அதிகமாக பேசுகிறாங்க, யாருடைய வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வியூஸ் போயிருக்குது, எந்தெந்த வீடியோக்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது, இதை பார்த்து தான் இன்றைக்கி விஐபி வீடுகளுக்கு வேலைக்கு வராங்க. விஐபி வீடுகளுடைய நிலைமை இதுதான், பார்த்துக்கோங்க. තිබුණ එකෙන් පොල් සම්බල් ඩිංගක් කනාගත් අපිට නිකම්වත් විතරයි මේ ගෙදර කන්න තියෙන්නේ. කිසිම දෙයක් නැහැ කන්න. අද මාර්තු 19 වෙනිදා. பழைய தேங்காய் சம்பளம், பழைய சோற்றின் ஹாஷு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான சுண்டல். அதுவும் தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்களுடைய நிலைமை. அனுப்பும்போது ஏஜென்ட்டுகள் விஐபி வீடு ஏஜென்ட்டுகளையும் தாண்டி சில சப்மார்கள், சில அட்வர்டைஸ்மெண்ட்களை நம்பி வாரீங்க இல்லையா, உங்களுடைய நிலைமை இதுதான், பார்த்துக்கோங்க. ඔන්න බලන්න මල්ලි VIP ගෙවල් වලට කියලාටන් එවලා බලන්න මේ ගෙවල් වල කණ්ඩ දෙන හැටි පොඩ්ඩක් හිතන්නකෝ. උදේ ඉඳන් රෑ වෙනකල් මරසුමේ කරලා කණ්ඩ නැතිකොට කණ්ඩ දෙයක් නැහැ, උයන්න දේවල් නැහැ. කුකුළු ගණන් කරලා දෙන්නේ දවසට එක ගානේ කුකුළු හදන්නේ. ඉතින් උන්ට බෙදාගෙන ගියාම අපිට කණ්ඩ නැහැ. ඉතින් නිකන් හිතන්නකෝ උදේ ඉඳන් රෑ වෙනකල් වැඩ කරලා කණ්ඩ නැතුව හවසට කණ්ඩ තියෙන්නේ ඔන්න ඔය ටික තමයි. වලඳ සූර්ලා ඔක්කොම ටික අරන් ගිහිල්ලා චුට්ටක් ඉතුරු කරලා යනවා ඒ බත් කටයි. ඉතින් අපි සල්ලි දීලා ගෙනහලටන් හදාගෙන කන්න ඕනේ. ඉතින් අපිට 120නේ හම්බෙන්නේ. 120යි පළවෙනි වතාවට ආවනම් දෙවෙනි වතාවට ආවනම් 130යි. ඊට වඩා රුපියලක්වත් හම්බෙන්නේ නැහැ. සබන් ෂැම්පු ටික අතින් ගන්න ඕනේ. කාඩ් එක දාගන්න ඕනේ. ලංකාවේ ප්‍රශ්න ටික විසඳ ගන්නනේ ආවේ. කණ්ඩ නැහැ, අඳින්න නැහැ, නිදා ගන්න නැහැ. ඉතින් බලන්නකෝ මොනතරම් දුකක් විඳිනවද කියලා. ඔබත් ඩුබායි රාජ්‍ය රැකියාවක් සොයන කෙනෙක්ද? ඉංග්‍රීසි කතා කළ හැකි ඔබට ෆොරින් ෆැමිලි එකක වැඩි වැටුපක් යටතේ ගුරුවරියක් ලෙස වැඩ කරන්න මෙන්න විශේෂ අවස්ථාවක්. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்கள அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம், ராஜ மாளிகைக்கு அனுப்புகிறோம், ராஜாவுக்கு பக்கத்துலேயே அனுப்புகிறோம். இந்த மாதிரி நிறைய கம்பி கட்டுற கதைகளை கேட்டு பலரும் இன்றைக்கும் தன்னுடைய சொத்துக்களை இழந்து, பணத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, நிம்மதியை இழந்து, குடும்பங்களை இழந்து இந்த வெளிநாடுகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் செய்வதறியாது தனித்து நிற்கிறாங்க. தயவு செய்து ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்களை பார்த்து ஏமாறாதீங்க. ஏஜென்ட் மூலமாக, சட்ட ரீதியாக, விசிட் வீசா மூலம் இல்லாமல், வேறு எந்த ஒரு போலியான வழிமுறை இல்லாமல் சட்ட ரீதியாக வாங்க. இதோ ஜனாசா அறிவித்தல் ஒன்று நேற்றைய தினம் நடந்த சம்பவம் ஒன்று. 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தலபாத்தில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநராக இருந்தவர் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இவர் சம்பந்தப்பட்ட சில தகவலோட சகோதரர் அய்யூப் அவர்கள் வாய்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாரு, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்ஃபான் ப்ரோ, இப்படி சோமாரிக்கலா கர்நாடக விசேஷங்கள். நேற்று நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு அப்லோட் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் வேலையோடு இருந்துட்டேன். இந்த பொடியன் வந்து கத்தாரில் வேலை செய்கிற தலபாத்தில், சரியா, தலபாத்தில் வேலை செய்கிற இவர் வந்து எங்களோட ஊர் அக்கரபாத்து தான்.
அக்கரைப்பத்து நம்மளோட எங்களோட பக்கத்து வீடு எங்கிட்ட ஒரு 5-6 வீடு கழிச்சு தானே வந்தபடி அந்த வீடு. கட்டாருக்கு போய் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அவன் கல்யாணம் முடிச்சு போட்டு போனேன். போய் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்கிற ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்கிற ஒரு 2.5 வயசில். திரும்ப ஒரு புள்ள பிறந்திருக்குது 4 மாதம் புள்ள பிறந்து. இந்த பொடியன் வந்து நேற்று மவுத்தாகிட்டார். அதாவது தலபாத்தில் வேலை செய்கிற ஆக்சிடெண்ட் ஆகி மவுத்தாகிருக்கார். இவரோட கூட இருக்கிறது எங்களுடைய மருமகன் தான், தாத்தார மகன். நீ அவர் இப்போ அவர் மதிய வேலை தான் செய்கிறார். கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காகத்தான் நான் இதை போகிறேன். உங்களுக்கு மெசேஜில் போடுங்க இன்ஷா அல்லாஹ். இது வந்து நேற்று நடந்த சம்பவம். நேற்று ஜும்மா இது வந்து பெருநாள் தொழுது போட்டு அவர் அனுப்பின ஃபோட்டோ தான் இது. ஜும்மா பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு அவர் போட்ட ஃபோட்டோ தான் இது ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்கார். அந்த பொடியன் மவுத்தா போய் தான் ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ அங்கே தான் இருக்கு. மையத்து கொஞ்சம் அனுப்புகிற மாதிரி இல்லை நாட்டுக்கு. என்ன சொன்னால் கொஞ்சம் மாமெல்லாம் கொஞ்சம் காயங்கள் அதிகமாக இருக்கிறதால அனுப்பக்கூடிய வாய்ப்பு இல்லை மாமான்னு சொல்லி எங்களை மரமா அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் ஆக்களை கொஞ்சம் விழிப்புணர்வு அடிக்கும் தானே இன்ஷா அல்லாஹ். நல்ல பொடியன், உண்மையிலே தங்கமான ஒரு பொடியன். இந்த பொடியன் தான் எங்களோட மருமகனுக்கும் வீசா கொடுத்து எடுத்தது. என்ன செய்கிற, இந்த பொடியன் அம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, 2 பேர் மவுத்தாயிட்டாங்க. தங்கச்சி மாதிரி 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பொடியன் அந்த பிறந்த பிள்ளைய கூட பார்க்கல. 4 மாதம்தான் புள்ள பிறந்து. இவருக்கு வயசு 32 வயசு தான். சின்ன ஆள், நல்ல தங்கமான ஒரு பொடியன். அழகா ஊரில் வேலை செஞ்சுக்கிருந்தேன். இனி வெளிநாடு போகணும்னு சொல்லி போய் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு வந்த பொடியனுக்கு தான் இது நடந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். மையத்துக்கு அங்கே தான் இருக்கு. பேசலாங்கால் வந்து பேப்பரை அனுப்பி அந்த பேப்பர் அங்கே எம்பசிக்கு அனுப்பி கொடுத்து திரும்ப அதை கோர்ஸுக்கு போட்டு சாமான் அப்படி வேலையில் ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் மையத்தை அடக்க வேண்டி வருமானது போல் தகவல் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த மெசேஜை போடுங்க. சக்கல்லா ஹைர். தயவு செய்து ரொம்ப கவனம். அல்லாமுந்து 2வதா உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்களுடைய பாதுகாப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. முடிந்த வரைக்கும் ஷார்ட்கட் வழிகளை பயன்படுத்துறதை விட்டுட்டு ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சாதனைக்கான பயணம் R.A. விக்னேஸ்வரன். மீண்டும் ஒரு சாதனைக்கான முயற்சி மலையக தமிழன். வணக்கம் உறவுகளே. சிலாபம் இன்னும் 36 கிலோமீட்டர் தான். எப்படி இருக்குது நம்ம ஏரியா? கொச்சிக்கடையை தாண்டிட்டோம். 17 சமூக நல அமைப்புகளின் அனுசரணையுடன், குறிப்பாக ஒன் மதர்ஸ் நேஷன், ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி சகோதரி அவர்களுடைய பங்களிப்பும் இதில் அடங்குவது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய ஒரு வாய்ஸ் கட்டும் இருக்குது, கேளுங்க. வணக்கம் சர்பான் தம்பி, எப்படி இருக்கிறீங்க புள்ள? இன்னைக்கு ஒரு செய்தி. மலேக வீரனின் மாபெரும் உலக சாதனை நிகழ்வு. A.R. விக்னேஸ்வரன் வந்து இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி கொழும்பு கோல்பேஸில் இருந்து இந்த வரைபடத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நடை பயணம் செல்கிறாரு. இந்த வழியில் அவர் போகும்போது இவருக்கு உண்டான சப்போர்ட்டுகள் கிடைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை, உங்களுடைய செய்தியை பார்க்கின்றவர்களால் செய்ய முடியும் என்றால் பெரிய ஒரு விடயம். அதே போல் 22 நாட்களில் இந்த நடைப்பயணத்தை இவர் இன்றைக்கு 1ஆம் தேதி, அதே போல் 22 நாட்களில் இவர் இந்த நடைப்பயணத்தை முடித்து வருவதாக இருக்கின்றது. அதே போல் 26ஆம் தேதி நூரலியா மாவட்டத்தில் மாபெரும் பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்றது. அதற்கும் மக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். யாரும் இருந்தால் வரலாம், கலந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை தயவு செய்து இந்த செய்தியில் போட்டு எங்களுக்கு வந்து பல மக்களுக்கு அறிய கொடுங்க, இவருக்கு உதவி செய்கிறதுக்கு. உலகெங்கும் இலங்கையின் உயர் தரத்தை முன்னிறுத்திய சிலோன் டீ பெயர் நாமத்துக்கு மகுடம் சூட்டும் மலையக மக்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றிகள். அதே போல் சகோதரர் விக்னேஸ்வரனுடைய நடைப்பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆதரவுகளையும் மறக்காமல் கொடுங்க உங்களுடைய ஏரியாக்களுக்கு வரும்போது. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம்
அலிபாய் அவர்களை தெரியாதவங்க யாரும் இருக்காது. பர்ஸ், பணம், ஐடி கார்டு, லைசன்ஸ் இந்த மாதிரி பல பொருட்களை ஒருத்தர் தொலைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய தமிழ் மக்கள் சேவை மையத்துக்கிட்ட தான் இந்த பொதி வந்து கிடைச்சிருக்குது. இவருடைய அனைத்து பொருட்களும் பத்திரமாக உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் நன்றி தமிழ் மக்கள் சேவை மையம் அலிபாய் அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் பதிவு நாள் 20/30/3/2025. இன்றைய தினம் எங்களுடைய நிர்வாகி சதாம் ஹுசேன் அவர்கள் இந்த பர்ஸை வந்து எடுத்தாங்க. இந்த பர்ஸ் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். சார் आपका नाम சார்? ஷேர்சாத் அக்தர். ஒரு ஃபோன்லேயே செக் பண்ணிட்டேன். இவருடைய பாஸ்போர்ட், இது சிவரடி காப்பி, பேங்கு, இன்னொரு பேங்க் கட்டு, லைசன்ஸ் காப்பி, இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சார். आपका दिया. தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து பைசா இருந்துச்சு, 157 தினார் காசு இருந்துச்சு. 20, 40, 60, 80, 90, 100, 110, 120, 140, 157 KD मुझे दे रहे हैं, जो कुछ मेरे पर्स में थे भी इतने ही. इतना पैसा already given me 157 KD, which was the exact figure, and they already given me all my cards, everything back. They belong to India, I belong to Pakistan, but thank you so much for them for helping and being too much social in service. Social Tamil people service. These are Tamil people, mashallah. Why Tamil people service? Okay sir, thank you sir. Thank you very much. Thank you sir. आपका Okay sir. உங்களுடைய உடைமைகளை, பொருட்களை தயவு செய்து கவனமாக பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி யாருடைய பொருளாவது கிடைத்தால், ஒன்று எங்களை மாதிரி யூடியூபர்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அலிபாய் மாதிரியான சமூக ஆர்வலர்களிடம், அப்படியும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமான பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு தெரிய கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் எடுத்தீங்களோ அதே ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைங்க. அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைங்க. இப்படி நான் இந்த இடத்துல பர்ஸ் ஒன்று எடுத்தேன், இதில் வந்து வேலட், ஐடி எல்லாம் இருக்குது, பணமும் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க. அதே மாதிரி ஒரு பொருள் காணாமல் போனாலும் முடிந்த வரைக்கும் முதலாவது நீங்கள் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் மறக்காமல் விசாரிங்க. ஏன்னா சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா இடமும் தேடி அலைவீங்க. கடைசியாக சில நேரங்களில் உங்களுடைய சிவில் ஐடியை வச்சு அட்ரஸை பிடிச்சி, நம்பரை பிடிச்சி, கஃபியில் பிடிச்சி, அதுக்கப்புறமா கால் பண்ணி உங்களுடைய பொருட்களை தாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதால் முடிந்த வரைக்கும் முதலாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் செக் பண்ணுங்கள். தமிழ் மக்கள் சேவை மையம் அலிபாய் அவர்களுக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.